ஒருவரையும் கூட வருகிற மாதத்தோடு நாங்கள் நமக்கு சித்தமானால் வைக்கிற இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இப்படி சபையில் புத்தகங்களுக்கு எங்களுடைய சபை மூலமாக உதவி செய்ய ஆண்டவர் தாமே உதவி செய்கிறார். ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. मैं अलेक्सा ना मान पैक பண்ணி दो हां மாதந்தோறும் இது போல ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு 5 மணியிலிருந்து 6 மணியில ஒரு ஜெபம் வைக்கிறோம். மாசத்துல கடைசி வாரம், மாசத்துல ஒரே வாரம் இப்படி நம்ம என்ன பண்ணலாம், விதவிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சபையில் நம்ம வைக்கலாம். அதில் நீங்களாவது சகோதரியோ பாசமாவோ நானும் இருப்பேன். நீங்களா ஒவ்வொருத்தரை நாம் என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு பாடுவோம், சாட்சி சொல்லவும், இதெல்லாம் என்ன பண்ணலாம், நாம் சொல்லலாம். சில ஆலோசனைகள் மட்டும் நான் இருந்து என்ன பண்ணுறேன், தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி எல்லாரும் வந்து கலந்து கொண்டு எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக தான் இது வைக்கிறது. ஜெபிக்கிறதுக்காக தான் வைக்கிறது. நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள், நம்ம மனசில் இருக்கிறதான கவலை, சூழ்நிலை, தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவதற்காக ஆண்டவர் அன்பான அலெக்சன் வந்திருக்கிறாங்க. உங்களோட சில வார்த்தைகள் நாம் சோதரமா அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அருமையான தாமஸ் பெற்றிருக்கிறவரான தூத்துக்குடியில் இருக்காரு. அவரு தான் உங்களுக்கு சாப்பாடு நினைச்சு கொடுக்க சொன்னார். தேவத்துக்கு நம்ம 10 பேருக்கு கொடுத்து பார்க்கணும். ஆனால் 20 பேருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க ஆசீர்வதிப்பாராங்க. எதுக்காக இந்த சாப்பாடு இந்த புதுசு இது ரைஸ் கொடுக்குறோம்னா, 2010 அடிபட்டதுக்கு அப்புறம் கல்வி உழைச்சனாலும் எல்லா சொந்தக்காரங்க கைவிட்டாங்க. யாரெல்லாம் என்னை கைவிட்டு யாரெல்லாம் என்னை ஒதுக்கி விட்டாங்களோ அந்த தேவையை ஆலோசனை 2010 ஆண்டோட பேசுலாம் பிச்சை எடுத்தேன். என் சூழ்நிலை சொல்லி நான் பிச்சை எடுத்தேன். ஆண்டோரெல்லாம் மாற்றி போட்டு இயற்கை கடங்களை பொறுப்பு கடனாக மாற்றினாங்க. என் சொந்தக்காரங்க யாருமே பார்க்கறதில்லை, யாருமே வந்து உதவி பண்ணல. 2015 படுத்த படுக்கையிட்ட உடம்பெல்லாம் காலெல்லாம் பிடிச்சிட்டு அழிஞ்சு போயிடுச்சு. பின்னாடி கூலி போயிட்டு பக்கத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே கைவிட்டாங்க. செத்து தான் என்னால் 11 வருஷம் ஆயிருக்கும், 4 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். தேவனுடைய கிருபையை நாம எல்லா பொண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணாமல் ஆண்டவரை கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஃபீஸாக ஒரு லிக்விட், அந்த லிக்விடில் போட்டு ஆண்டவருக்கு ஆப்ரேஷன் ஆகாமல் பரிமாணம் சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்தாரு. தன்னை எப்படியாக வாழ வச்சுருந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய இடத்துல ஒவ்வொரு நானே நம்மளும் இந்த டைம்லாம் படிக்கிறது நினைச்சு அழுத்தி ஜெபிச்சுட்டு இருப்போம். 2012 ஜெபிக்கு நான் வார்த்தை மாறிச்சு. என் சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கருத்து ஆக்குவாங்க. ஆனால் யாரையும் ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. காசு ரூபாய் சாப்பிட்டேன். ஆனால் யாரையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. கருத்து யாரும் ஒரு நேரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றிருக்கும் தான் ஆண்டு அவசியம் மாற்றி போட்டு போன நான் தெரிவித்துள்ள சாப்பாடு சூடி பண்ணேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை ஒரு 100 பேருக்கு உணவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி கொடுத்து திருவச்சிருக்காரு. கருத்து நிறையா சகோதரங்கள்லாம் உதவி பண்ணாங்க. அவங்க மூலமாக நாங்கள் அற்புதமாக நடத்தி அதிசயமாக நடத்தினாங்க. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கண்ணீர் விட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க தாய்மாவோட வசலாம். என் தாய்மாவோட வசம் ரொம்ப நம்பினேன். தம்பி முன்னாடி வா, தம்பி முன்னாடி வா. தாய்மாவோட வசலாம் ரொம்ப நம்பினேன். அவங்க எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. எல்லாம் வந்து என்னை காப்பாடு பணப்போட பசங்க எப்போதான் நினைக்கிறேன். ஆனால் வாவோட வசம் என்னை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் அவங்க முன்னாடி என்னை வாழ வச்சு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. சொந்த காது ஆர்டர் கொடுத்தாரு. எனக்கு கல்யாணம் ஆகுமா? ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாதுன்னா. எனக்கு கருத்துக்கிற உணர்ச்சிகளே இருக்காது.
நல்ல ஒரு அன்பான மனித கிறிஸ்துவ பிள்ளையை நாட்டம் கொடுத்தனர். இடத்துக்கு முன்னாடி பேசிச்ச பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல ஒரு அன்பா பார்த்து மனிதனோட ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டாங்க. கிருவியாக நடத்தினாரு. கல்யாணம் ஆகி அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா பயங்கரமான குடியாரன். அப்புறம் இந்த தப்பான பிள்ளையாக இருந்தாரு. குடிச்சுதான் நான் விழுந்தேன். ஆண்டவர்கள் ரசிக்கப்பட்டு பின்மாற்றம் போய் குடிச்சுதான் விழுந்தேன் நான். ஆனால் விழுந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே மாறி போச்சு. பிச்சை வாழ்க்கை ஆயிடுச்சு. ஒரு சோத்து கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அரசு புறப்படுறதுக்கு தான் குடியிருக்கேன். எல்லாவற்றையும் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இப்போ முன்னாடி ஒரு வாலிபனா ஒரு விளையாட்டு வீரனா என்னை உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியாவில் பார ஒலிம்பிக் விளையாட்டு வீரராக இருக்கேன். இந்தியாவில் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கேன். திருவண்ணாமலை சில்வர் டிஸ்கஸில் சில்வர் மெடலாக இருக்கேன். விளையாட்டு போட்டிகள் இருந்துச்சுன்னா ஒரு விளையாட்டு வீரராக இந்தியாவில் அங்கீகாரமாக தமிழ்நாட்டில் கோல்டு மெடலிஸ்ட்டு இந்தியாவில் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கேன். இவங்க பொடியாக நடத்திட்டு இருக்காரு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் எத்தனையோ டைம் கிழங்கு உயரம் பிடிச்சி அந்த உயரெல்லாம் கடிச்சு கட்டிக்க பக்கத்தில் சுவிட்ச் போர்டு சுற்றிருக்கார். செல்போன் சேனல் போடுறார். உயரம் கடிச்சு செத்துலாம் நினச்சி நிறையா டைம் அந்த டைம் தற்கொலை பண்ணுறதுலாம் போனேன். நீ சாக பிறந்தவங்க நான் எனக்காக வாழ பிறந்தவனான்னு சொல்லி ஆணையை வாழ வச்சார். ஹல்லேலூயா. என் தற்கொலை வாழ்ந்தாரு. எங்கள் அப்பா இருந்தது போது 20-25 வருஷம் எங்கள் அம்மா நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க. நாங்கள் தேவன் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி எங்கள் சொந்தக்காரங்க பிக்சர்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க முன்னாடி என் தேவன் என் அற்புதமாக வாழ வைக்கிறார். யாரெல்லாம் பிக்சருக்கு சோர்த்துணும்னு சொன்னாங்களோ அவங்க என் வாய்ப்பு போனாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன். ஏன்னா சகலத்தையும் படைத்தவராக இருக்காரு. சங்கீதம் 138 படி கர்த்தர் எனக்காக யாரும் செய்து கொடுப்பார். சங்கீதம் 50 கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை வெளிப்படுத்துவார் சொன்னது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றினேன். நடந்து ஒரு 3 லேக்கில் போட்டு நடந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு கல்யாணம். கொரோனா எல்லாரும் பணம் இருக்குமா? கொரோனா வேலைக்கு போக முடியாது. ஒரு வேலை செய்யறது கை வரும், கையில் வேலைக்கு வராது, கல்வி வேலைக்கு போக முடியாது. ஆனால் தேவன் என்ன அந்த கொரோனா டைமில் ஆண்டோட பிள்ளைங்க எனக்கு பணத்தை கொடுத்து எனக்கு திருமணம் பண்ண வச்சாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் எனக்கு அற்புதமாக நடத்தின வாழ்க்கை. இப்போவுமே தேவன் கிருபையாக நான் உருவாக்கிருக்கேன். சாதாரணமாக வாழ்ந்துருக்கு. வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். தம்பி வரக்க வரல. ஒரு தம்பி சந்தையில் ஒரு தம்பி தான் எனக்கு வந்து கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. இப்படி கஷ்டப்பட்ட நான் எல்லாம் கண்டிருக்க நான் என் வாழ்க்கையை நடத்துறேன். எங்கள் ஊரில் எல்லா பசங்களும் பிடிச்சி நடத்துவேன். நம்ம சொன்னால் கேட்பாங்க. எல்லா ஓடுறதும் சொன்னேன். எல்லா ஓடுறதையும் பாவத்தை மன்னிச்சாரு. என்னோட பாவத்தை மன்னிக்க வேணும்னா வயசான பொருட்கள்லாம் கடை விட்டாங்க, ஆடு விட்டாங்க, கோழி விடுறாங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா? பழைய பாடுறாங்க. பைபிளில் ஒரு ஜீவன் பரிசீலின்னு சொன்னாங்க. அதை தான் கொண்டு வந்து ஆடு மாதிரி கோழிலாம் வைக்கிறாங்க, எல்லாம் படைக்கிறாங்க. பைபிளில் போட்ட எல்லா வார்த்தையும் இப்போ இந்த பூமி நிறைவேற்றிருக்கு. வரும் காலங்களில் இவங்க அற்புதமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என் பிச்சைக்காரனோட வாழ்க்கையை மாற்றினார்னா என் வாழ்க்கை மாற்ற வாழ்க்கை மாற்ற மாட்டாரா? எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பெற்றோர்கள்லாம் போகிறாங்க அம்மா. அந்த நிலையில் எங்கள் அப்பா இறந்தப்போ எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் நான் ஒன்றே ஆனந்த சொன்னேன். உங்கள் ஊருக்கு நான் செய்கிறேன், என் ஊருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. புதிய பைபிளை கையில் எடுப்பேன். அவருடைய குடும்பத்தின் நாள் வரைக்கும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவருக்கு வேலைக்கு போகிறவங்க என்ன சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் எனக்கு பிடிச்சது என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் தேவன் அற்புதமாக அடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தது உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் மாற்ற மாட்டாரா? உங்கள் தண்ணீரை துடைப்பானா துடைக்க மாட்டாரா? துடைப்பாருங்க. ஏன்னா என் தேவன் மகாமகா பெரியவராக இருக்கிறது. வானத்தும் பூமிக்கு சிருஷ்டிக்க தேவனாக இருக்கிறது. நான் சாதாரணமாக எல்லாம் வந்து உட்காருவேன். இப்போ கூட என் பட்டாட்சி பின்புறம் லைட்டாக ஒரு சின்ன கொப்பனை பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட அவங்களோட உணர்ச்சி தெரியாது. அவன் மருந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு தேவன் தான் பேசுறது. நேற்று கள்ளக்குறிச்சியில் ஊழியம் பண்ணோம். நானும் பார்த்து ஒரு 3 பேர் போய் 150 பேர் ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு 160 பேருக்கு சாப்பாடு லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு விஜிபிஎஸ் கலந்து முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு இங்கோட ஊழியம் பண்ணுறான். ஏன்னா என்ன கழுத்துக்கே உணர்ச்சியே இருக்காது. என்னால் பண்ண முடியுமா? ஒரு ட்ராவல் பண்ண முடியுமா? கைகாலெல்லாம் என்னை வழி தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள எரிச்சலாக இருக்குது. உடம்பு கூட எரிச்சலாக இருக்குது. ஆனால் தேவன் எல்லா அவருடைய சட்டத்தை திறனை கொடுத்து அதை ஆசிரியத்து நடக்கிறாரு. ஹல்லேலூயா.
அற்புதமா இந்த நடத்துவாருன்னா உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப தாங்கள் ஆசிரியர் போறாங்க. நமக்கு உதவி செய்ய முன்வந்தா நம்ம தாமஸ் பெற்றிருக்கிற கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை கொடுங்க. ஸ்தோத்திரமானவரே, அன்பு மகாஜனத்தின் கிருபையை சபால் நன்றியோடு குறிக்கிற ஸ்தோத்திரிக்க ஏழைகளுக்கு இருக்கிறவங்களும் கத்திற்கு கடமைதான் சொல்லிடுது. சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை தாமஸ் பெற்றிருக்கிற குடும்பத்தை ஆசிரியருக்கு ஏழைகளுக்காக இந்த ஃபுட் மியூசிக்காக சாப்பாட்டுக்காக இந்த காய்கறி ஆசிரியருக்கு கடைசி ஆசிரியருக்கு அப்பா கொடுத்த குடும்பத்தை ஆசிரியர் பஸ்தனங்களை சொல்லிக்கிறார். குடும்பத்தை ஒவ்வொரு தேவனாக ரத்த கோட்டைகளை கூடி பாதுகாப்புகளை இருப்பதை சொல்லிக்கிறது. எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் எங்களோட குடும்பத்துக்கும் அவசரப்பட்ட குடும்பத்தை ஆசிரியர் அவங்க உடல் சொல்றது ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்தில் எல்லா குறையெல்லாம் நிறைவான ஒரு புஸ்தகம் அவர்கிட்ட நாங்கள் ஆசிரியத்தை பார்க்க நாங்கள் ஒவ்வொரு அம்மாவுடைய ஆசிரியர் ஆசிரியர் எல்லாரும் பேப்பர் ஆசிரியருக்கு அவங்க வீட்டுக்கு எல்லா குறையை எடுத்துக்கொண்டு நிறைவான கொடுத்து ஆசிரியருக்கு நீங்கள் பிளஸ் பண்ண வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நிச்சயமாக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 உங்களோட சாட்சி உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? உங்களை தொட்டுச்சா? ஆண்டவர் ஆசிரியப்பா. ஒருத்தர் நல்ல குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தருவாங்க. இந்த தாமஸ் பெற்றிருக்கிற குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. யாராச்சும் யார் ஒருத்தர் Huh?